மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சுமார் 5000த்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் பயிர் சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவசாய தொழிலுக்கு ஆட்கள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடவு, உழவு, களை என அனைத்து பணிகளும் இயந்திரங்கள் மூலமாகவே நடைபெற்று வருகிறது. முற்றிலும் இயந்திரங்களின் உதவியுடன் நடைபெறும் விவசாயத்தால் களை செடிகளும் அதிக அளவு வளர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. களை செடிகளை கட்டுப்படுத்துவதோடு பூச்சிகளையும் அழிப்பதற்கு ட்ரோன்கள் உதவியோடு பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. பயிரின் பரப்பளவு மற்றும் களை செடிகளை களைவதற்கும் ட்ரோன்களை பயன்படுத்துவது வேலைப்பளுவோடு நேர விரயத்தையும் குறைக்கும் வகையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். 15 ஆட்கள் தேவைப்படும் இடத்தில் 3 ஆட்கள் மற்றும் 1 ட்ரோனுக்கு வாடகை கொடுத்தால் மட்டுமே போதுமானதாக உள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இப்ப நான் நேரடி விதப்புக்கு வந்துட்டேன். நான் கூலி மிஞ்சுது, நமக்கு நிறைய கூலி மிஞ்சம். இதுல விதப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, களை எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் நமக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு களை எடுக்கிறதுக்கு ஆள் நிறைய தேவைப்படும். அதன் காரணத்தினால நாங்க ட்ரோன் மூலியமா மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம், களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நமக்கு மருந்து செலவும் கம்மியாகும், மற்ற கூலியும் நமக்கு குறைஞ்சிரும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு அதுக்கு ஒரு 15 ஆள் 20 ஆள் கணக்கு சம்பளம் கொடுக்குறதுனா, இதுக்கு நமக்கு 3 ஆள் கணக்குலயே நமக்கு கூலி கொடுத்தா போதும் இந்த ட்ரோன் மூலமா அடிக்கிறதுக்கு. ஏக்கருக்கு இப்ப நார்மலா ஒரு 3000 4000 செலவு இருந்துச்சுன்னா, இது ட்ரோன் மூலமா அடிக்கிற நமக்கு ஒரு 1100 செலவு. சும்மா பாதி நமக்கு மிச்சமாகும். ஏக்கருக்கு 4000 ரூபாய் செலவு செய்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வந்த நிலையில் தற்போது 1500 ரூபாய் மட்டுமே போதுமானதாக இருப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். தொடக்கத்தில் ட்ரோன்களை பயன்படுத்த தயங்கிய விவசாயிகள் அதன் மூலம் கிடைத்த பலன்களை அறிய தொடங்கிய பின் ஆர்வத்துடன் தற்போது அதனை பயன்படுத்தி வருகிறார்கள். ட்ரோன்ல ஒரு ஏக்கருக்கு நாங்க 600 ரூபா வாங்குறோம். ஒரு டேங்க் 600 ரூபா. கைஸ்ப்ரேல ஹேண்ட் ஸ்ப்ரேல ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப 500 ரூபா வந்துடுது. இப்ப தண்ணி எடுத்து ஊத்துற ஆள்கூலி இருக்கு. இதுல ஆள்கூலி தேவையில்லை. மருந்து பாதி அளவா அது ஒரு ஏக்கருக்கு வாங்குறோம். இது ஒரு அரை ஏக்கருக்கு வாங்கி அடிச்சா போதும். அப்ப மருந்தோட செலவு கம்மியாகுது, ஆட்கள் வேலை கம்மி, தண்ணி தூக்கி ஊத்துற வேலை, தண்ணி சேவ் பண்றோம், டைமிங் சேவ் ஆகுது. எல்லாமே குறைக்கிறதுனால ட்ரோன் மூலியமா நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில. அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு உயர்ந்து வரும் நிலையில் விவசாயமும் அதில் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. கால விரயம், வேலைப்பளு ஆகியவற்றோடு செலவையும் குறைக்கும் இந்த ட்ரோன்கள் வருங்காலத்தில் விவசாய பணிகளில் இன்றியமையாத சக்தியாக விளங்கும்.